பாஜக எப்பொழுதும் இந்துக்களுக்கு தான் ஆதரவு. ஆனா இந்துக்களுக்கு தான் புரியாம என்ன பண்றாங்க, திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போறாங்க. ஆனா இந்த இந்துக்களின் ஆதரவா இப்ப பிஜேபி இருக்குன்னு சொல்றீங்களா? இந்த ஆதரவை தான் முதல்வர் அவர்கள் என்ன சொல்றாங்க, இங்க கலவரத்தை தூண்டும் முயற்சியில் அமித்ஷா அவர்கள் விரும்புகிறார், எப்படிங்க தூண்டிவிட இருக்கிறார் அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எப்படிங்க ஒரு நீதி அரசர் சொல்றாரு, நீ தூண்ல தாராளமா என்ன பண்ணலாம், தீபம் ஏத்தலாம்னு சொல்றாரு. அப்ப நீதி அரசரை விட நீங்க பெரிய ஆளா முதலமைச்சர் என்கின்ற அடுத்த கேள்வி எனக்கு வருது. இந்த நீதி அரசரே இங்க விமர்சிக்கலையா? அதான் அதுதான் சொல்றேன். அதாவது ஒரு சில காரியம்லாம் நான் எப்படி இப்போ வெட்ட வெளியில கொண்டு வர்றது எனக்கு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட கோர்ட்டுடைய ஆர்டர்ஸ் இன்னைக்கு வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியாளர்கள் செயல்படுத்தவே இல்லை, அப்படியே பெண்டிங்ல இருக்குது ஏகப்பட்ட இது. ஆனால் கைது செய்யறதுக்கு மட்டும் உடனே போய் கைது செய்துறாங்க எல்லாரையும். அவர்கள் விரோதமாக யாரெல்லாம் பேசுகிறாங்க அவங்களெல்லாம் கைது பண்ணுறாங்க, அது மட்டும் கரெக்டாக செய்துறாங்க. அந்த கோர்ட் ஆர்டர் மட்டும் கரெக்டாக செய்கிறாங்க, மற்ற கோர்ட் ஆர்டர் அவங்க அவதூறு பண்ணுறாங்க. ஆக கோர்ட் அவதூறு வழக்கே இவங்க மேலே போட ஆரம்பித்தாலும் நிறைய இருக்குது. அப்படியேப்பட்ட இவர் எப்படி அமித்ஷா போய் அவதூறு ஷான் எப்படி இவர் சொல்லுவார்? இப்போ இவர் தான் கலவரத்தை தூண்டி விடுறான்னு எனக்கு தெரியுது. அதாவது பாஜக தொண்டர்கள் ஏன் அமைதியாக இருக்கிறாங்க, நீங்களும் அமைதியாக இருக்காதீங்க, நீங்கள் ஏதாவது கலவரம் பண்ணுங்க. அப்போ நீங்கள் கலவரம் பண்ணீங்கன்னா பார்த்தீங்களா பாஜக கலவரம் பண்ணுதுன்னு சொல்லி நீங்கள் சுட்டி காட்டுறதுக்காக எங்கள் வாயெல்லாம் நீங்கள் கிண்டுறீங்க அப்படி தான் நான் சொல்லணும். ஆனால் அருமையான பாஜக தொண்டர்கள் தயவுசெய்து அமைதியாக இருங்க, ஏன்னா இது தேர்தல் சமயம். இவர் நம்முடைய வாயை கிண்டி நம்ம ஏதாவது போராட்டத்துக்குள் குதிப்போம், அப்போ பாஜக பாருங்க இப்படி போராட்டம் பண்ணுதுன்னு இவர் நம்மளெல்லாம் தூண்டி விடுறாரு இந்த முதலமைச்சர். அதனால மறுபடியும் நான் சொல்றேன், அவரா சொன்னாரா இல்லை எழுதி வைக்கப்பட்டதா அப்படின்ற கேள்வி எனக்கு உண்டாகுது.